அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 29/3/2025 முதல் திருக்கணிதப்படி கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அவரது அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள்ல பதிகிறது. இது திருக்கணித ரீதியான சனி பயிற்சி ஆகுங்க. இந்த சனி பயிற்சி கடக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேச ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து வந்த கடக ராசிக்கு அது விலகுகிறது. சிம்ம ராசிக்கு கண்டச்சனி விலகுகிறதுங்க. விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியாலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாங்க. கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாம். அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிக்கும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக அமையும். இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். ஒரு காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். அதே போல தங்களுடைய தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நிர்ணயிக்க இயலாத அளவிற்கு உயருங்க. திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்தில் இருந்து இறங்கு முகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடும். சனியினுடைய வக்ர காலத்திலும் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். செந்நீர், காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 முதல் 3ஆம் இடமான வெற்றிகள் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. ஏழரை சனி விலகிவிட்டது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகிறது. மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. அதே போல் தங்கு தடைகள் தானாக விலகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக தனவரவும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. குறிப்பாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சனி பகவான் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வைக்க போகிறாருங்க. இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும்
அகல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விரயஸ்தானம் ஆகியவை புனிதம் அடைகிறதுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க. எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிவதால பெட்ரோல் வழியில் பிரிய கூடுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகல இருக்குது. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேர இருக்குது. ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தருங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. வீட்டிற்கு தேவைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்குங்க. ஆரோக்கியம் சீராகும். ரண சிகிச்சை செய்வதாக சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே உங்களுடைய நோயை குணப்படுத்தி விடுவார்கள். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நல்ல விதமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி சாதகமான பயிற்சியாகவே அமையுதுங்க. பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சியும் திருப்தி தரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. கல்யாண காரியங்களில் இருந்த தடை அகல இருக்குது. நட்பால் நல்ல காரியங்கள் நடக்குங்க. ஆபரண சேர்க்கை உண்டு. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. அது மட்டும் இல்லாம தடுமாற்றங்களும் தடைகளும் அகலுங்க. ஆரோக்கியம் சீராகும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருங்க. வீடு வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குது. அதே போல பொழுது நண்பர்கள் உங்களை நாடி வந்து சேருவார்கள். அதே போல் உடல் நலன் சீராகுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்குது. மழை போல் வந்த துயரங்கள் பனி போல் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.